Good morning, students. The last class we studied about the Bayer-Savart law. Bayer-Savart பற்றி படிச்சோம். இந்த கிளாஸ்ல வந்து அதோட ரெண்டு அப்ளிகேஷன் பார்க்க போறோம். அவ்வளவுதான். Only two applications of Bayer-Savart law. ஒன்னு வந்து to find the magnetic field due to a long straight conductor carrying current. Long straight conductor carrying current. இன்னொன்று வந்து magnetic field produced along the axis of a circular coil carrying current. அதாவது மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம். அது ஒரு 5 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். இன்னொன்று வந்து மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சின் வழியே ஏற்படும் காந்தப்புலம். One by one we will see. First we will see about the magnetic field due to a long straight conductor carrying current. ஒரு long conductor இருக்கு. இந்த டயகிராம் வரையும்போதே இதுல உங்களுக்கு பாதி இது நம்ம புரிஞ்சுக்கணும். y dash அப்படிங்கிறது ஒரு long straight conductor. It carries a current of I. I ங்கிற current என்னது? flow. இதுல என்ன செய்ய போறோம்? we have to apply the Bayer-Savart law. Bayer-Savart law apply பண்ணனாலே we have to take a small element, ஒரு சின்ன மின்னோட்ட கூறு dl அப்படினு நினைச்சோம் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும்? we have to find out the magnetic field, then we have to integrate it for the whole conductor. அதை expand பண்ணிரோம் for the whole conductor. இங்க என்ன செய்யணும்? ஒரு சின்ன dl அப்படிங்கற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். a b இதோட லென்த் எவ்வளவு? dl. இப்போ p ன்னு ஒரு பாயிண்ட் அந்த O ல இருந்து A ங்கற தொலைவுல p ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த p ங்கற பாயிண்ட்ல due to the conductor y dash we have to find out the magnetic field. அதாவது p ங்கற புள்ளியில அந்த y dash ங்கற நீண்ட கடத்தினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்துக்கான கோவையை நம்ம வருவிக்கிறோம். இப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த a யும் p யும் ஜாயின் பண்றோம். இந்த டிஸ்டன்ஸ் அளவு we can take it as r. p யும் p யும் ஜாயின் பண்றோம். To obtain the trigonometric relationship we have to draw a perpendicular from bp to a. அதாவது bp ல இருந்து a க்கு என்ன பண்றோம்? ஒரு perpendicular வரையறோம். perpendicular இந்த ஆங்கிள் அளவு 90 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து θ. அதங்கிறது θ. அந்த பாயிண்ட நம்ம எடுத்துறோம் c ன்னு எடுத்துக்கிறோம். இந்த a போய் bp ல மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட c ன்னு எடுத்துக்கிறோம். சரி. இந்த ஆங்கிள் phi. இந்த ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிள் can take it as d phi. சரி. the extreme end and join பண்றோம். இந்த ஆங்கிள் வந்து phi 1. இந்த மொத்த ஆங்கிள் வந்து phi 2. இதெல்லாம் பல இது வரைச்சாலே உங்களுக்கு ஓரளவு நிச்சயம் புரிஞ்சிடும். ஈஸி தான். டெரிவேஷன் வந்து ஒரு அப்படி புரிஞ்சு எழுதிக்கலாம். அப்படியே எழுதிடலாம். அதான் Bayer-Savart law தெரிஞ்சால் அப்படியே அப்ளை. நம்ம Bayer-Savart law அவனுக்கு படிச்சோம். அப்பதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம். So the magnetic induction due to the small element, the dl ங்கற the small elementனால p ங்கற புள்ளியில ஏற்படக்கூடிய காந்தப்புலம் magnetic induction dB. அது ஃபார்முலா என்ன பார்த்தோம்? mu naught by 4 pi I dl sin theta by cos theta. இது நம்ம Bayer-Savart law அந்த விதியில பார்த்தது. dB is equal to mu naught by 4 pi I dl sin theta by cos square. இது அதோட மேக்னிட்யூட். வெக்டார் ரொட்டேஷன் எழுதுறோம். dB வெக்டார் அப்படினு போடும்போது இங்க n cap னு போட்டுருக்கோம். dB வெக்டார் அப்படிங்கும்போது n cap. அப்ப n cap அப்படிங்கிறது இஸ் யூனிட் வெக்டார். It is pointing the direction of the ball. The inverse இந்த டைரக்ஷன் வச்சு அதை ரெப்ரசன்ட் பண்ணுது n cap. So dB vector is equal to mu naught by 4 pi I dl sin theta by r square into n cap. இதை ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோங்க. சமன்பாடு 1. இப்போ நம்ம we can take the right angle triangle ABC. அதுல sin theta is equal to இந்த angle theta. அப்ப sin theta is equal to opposite side by hypotenuse. Opposite side என்ன? AC. Hypotenuse வந்து AB. So AC by AB. AB ங்கிறது dl. AB ங்கிறது dl.
So AC is equal to AB sin theta or AC is equal to AB ங்கிறது DL small element அதாவது மின்னோட்ட கூறு DL sin theta. இது சமன்பாடு 2 இருக்கு. ஈக்குவேஷன் 2. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா we can take the triangle APC. triangle APC. இதுல எடுத்தோம் triangle ABC எடுத்தோம் ABC. அடுத்து நம்ம எடுக்கிற triangle வந்து APC. sin d pi is equal to opposite side AC by hypotenuse AP. AP ங்கிறது R. So it is equal to AC by R. R AC is equal to என்ன வரும் R sin d pi. ஆனா இதுக்கு ஒரு அப்ராக்ஸிமேஷன் போடுறோம் என்ன அப்படின்னா d pi is very small. ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால sin d pi is nearly equal to d pi. So AC is equal to R d pi. இது சமன்பாடு 3. ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 2 லயும் 3 லயும் கம்பேர் பண்றோம். லெஃப்ட் சைடு ரெண்டுமே AC தான். அப்போ ரைட் சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இங்க AC is equal to DL sin theta, இங்க AC is equal to R d pi. அப்போ from equation 2 and 3 அதாவது நமக்கு என்ன தெரியுது? right hand side is equal. அப்படினா அங்க AC is equal to DL sin theta. அங்க AC is equal to R d pi. So DL sin theta is equal to R d pi. இது சமன்பாடு 4. equation 4. இப்போ we can substitute equation 4 in 1. என்ன பண்றோம்? equation 4 1 ல போட்டுறோம், பிரதியிடறோம், substitute பண்றோம். Now we will get the equation dB vector is equal to mu naught by 4 pi I dl sin theta. I by I எடுத்துறோம். அப்ப dl sin theta க்கு பதிலா என்ன பண்ணலாம்? R d pi by r square. ஒரு r என்ன கேன்சல் ஆயிடும். So mu naught I by 4 pi d pi by r. இது equation 5. equation 5. இது n cap. அடுத்து என்ன பண்றோம் அப்படினா we can take the triangle OPA. triangle OPA. cos pi is equal to adjacent side by hypotenuse OP by AP. OP by AP. OP எவ்வளவு? A. OP ங்கிறது A. AP R. A by R. or R is equal to A by cos pi. equation 6. equation 6. R is equal to A by cos pi. இப்போ அந்த R கொண்டு போய் வெச்சறோம். இந்த 6th equation கொண்டு போய் 5th ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். R கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ dB vector is equal to mu naught I by 4 pi d pi by R. அப்ப R க்கு பதிலா A by cos pi. அப்ப A கீழ வந்துரும், cos pi மேல போயிடும். cos pi d pi by A into n cap. equation 7. இது வந்து due to the small current element dl. சின்ன மின்னோட்ட கூறு dl னால கிடைக்கக்கூடிய காந்தப்புலம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? due to the whole conductor கண்டுபிடிக்க போறோம். that is B vector. it can be obtained by integrating dB vector from point -pi1 to pi2. அத இங்க இருந்து இங்க வரைக்கும் -pi1 to pi2 வெச்சறோம், இன்டகிரேட் பண்றோம். so we will get equal to substitute பண்ணனும். integral -pi1 to pi2. மல காமா இங்க வெளிய எடுத்துறலாம். காமா இருக்குன்னா வெளிய எடுத்துறலாம். mu naught அத்தவே கான்ஸ்டன்ட் வந்து எடுத்துறோம். mu naught I by 4 pi A integral cos pi d pi n cap limit -pi1 to pi2. integrate பண்ணோம் அப்படினா B vector is equal to mu naught I by 4 pi A cos pi integrate பண்ணோம்னா sin pi limit -pi1 to pi2 n cap.
இப்போ லிமிட் அப்ளை பண்ண போறோம் mu naught I by 4 pi a லிமிட் அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை தி அப்பர் லிமிட் sin pi 2 minus lower limit sinus minus pi 1 into n cap. Sin minus theta is equal to minus sin theta. Sin minus theta is equal to sin minus theta is equal to minus sin theta. So sin minus pi 1 is equal to minus sin pi 1. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். So it is equal to mu naught I by 4 pi a sin pi 1 plus sin pi 2. sin pi 1 plus sin pi 2 n cap. சரி, இப்போ ஒரு அப்ராக்ஸிமேஷன் போட போறோம். என்ன அப்ராக்ஸிமேஷன் போட போறோம் அப்படின்னா, the conductor is infinitely long. இந்த கண்டக்டர் என்னது, it is infinitely long, ரொம்ப பெருசு. அதனால pi 1 equal to pi 2 is equal to 90 degrees. pi 1 equal to pi 2 is equal to 90 degrees. For infinitely long straight conductor, pi 1 equal to pi 2 is equal to 90 degree. அப்ப sin 90 plus sin 90 ஆயிரும். sin 90 அளவு 1 plus 1 2. So d vector is equal to mu naught I by 4 pi a into 2 cancel the 2. So v vector is equal to mu naught I by 2 pi a vector. So this is the expression for magnetic field due to infinitely long straight conductor. நீண்ட நேரான கடத்தியால் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை v vector is equal to mu naught I by 2 pi a n. ஒரு பெரிய டெரிவேஷன் தான், நான் ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சிட்டே எடுத்ததை எரிச்சலாம் ஒரு 5 மினிட்ஸ்ல எரிச்சலாம் படிச்சுக்கலாம். ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன். இந்த y dash என்ன அப்படின்னா, y dash அப்படிங்கிறது ஒரு infinitely long straight conductor. அதுல ஒரு ஸ்மால் எலிமெண்ட் a எடுத்துக்கிட்டோம், a p ஜாயின் பண்றோம், அது r. அடுத்தல o ல இருந்து p ங்கற பாயிண்ட் இருக்கு, அதுக்கு டிஸ்டன்ஸ் a. அடுத்த a ல இருந்து என்ன பண்றோம், bp க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரோம். இட் மீன்ஸ் at c பெர்பெண்டிகுலர். இந்த ஆங்கிள் வந்து θ. இது பை, இது d பை. இந்த மொத்த ஆங்கிள் வந்து pi 1, இது வந்து pi 2. இதெல்லாம் முதல்ல மார்க் பண்ணிடுவோம். இதுல போகக்கூடிய கரண்ட் அளவு I ங்கற கரண்ட். இப்போ இந்த p ங்கற புள்ளியில இந்த மின்னோட்ட வாயும் கடத்தியில ஏற்படக்கூடிய காந்தப்புலம், இந்த இடத்துல எவ்வளவு காந்தப்புலம் உண்டாது அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பயோசாவர்ட் அப்ளை பண்ண போறோம். முதல்ல இந்த சின்ன மின்னோட்ட குழாய் ஏற்படக்கூடிய காந்தப்புலம், இது வந்து பயோசாவர்ட். இதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். dv vector is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square n square. சரி, இந்த ஐடியல் sin theta க்கு மட்டும், dl sin theta க்கு மட்டும் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் we can take the triangle ABC. sin theta is equal to opposite side by hypotenuse. Opposite side AC by AB. AC ங்கிறது கண்டுபிடிக்கிறோம், AB ங்கிறது என்னது, dl. So AC is equal to dl sin theta. அது ஈக்குவேஷன் 2. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், APC. APC அல்ல sin d pi is equal to opposite side AC by AP. So AC அப்படி வச்சுக்கிட்டோம், AC கண்டுபிடிக்கிறோம் by R. AP ங்கிறது என்னது, R. So AC by R. So AC is equal to R sin d pi. d pi is very small angle. So for small values of theta, sin theta is nearly equal to theta. So sin d pi is nearly equal to d pi. So AC is equal to R d pi. The 2 and 3 வந்து left side equal, அதாவது right side equal இருக்கும். dl sin theta is equal to R d pi. அதை கொண்டு போய் என்ன செய்றோம், substitute in equation 1. ஒன்னாவது சமன்பாட்டில் கொண்டு போய் என்ன செய்றோம், பிரதியிடுறோம். So dv vector is equal to mu naught I by 4 pi into ideal dl sin theta க்கு r d pi க்கு போடுறோம். அந்த r கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன பண்றோம், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், OPA. cos pi கண்டுபிடிக்கிறோம். cos pi is equal to adjacent side a by r. adjacent side by hypotenuse a by r. r is equal to a by cos pi. அதாவது வந்து சமன்பாடு 5 ல கொண்டு போய் பிரதியிடுறோம். r க்கு பதிலா a by cos pi. cos pi மேல போயிடும், a கீழ இருக்கும். cos pi d pi. அப்புறம் இதெல்லாம் இன்டகிரேட் for small element AB dl ங்கற கரண்ட் எலிமெண்ட். இன்னும் மொத்த magnetic induction due to the whole conductor integrate between the limits minus pi 1 to pi 2 integrate பண்றோம். limit minus pi 1 to pi 2. அது mu naught I by 4 pi கான்ஸ்டன்ட் எடுத்துறோம், cos pi d pi n cap. சரி, அடுத்து வந்து இன்டகிரேட் பண்ணும்போது cos pi இன்டகிரேட் பண்ணா sin pi கிடைக்கும். limits minus pi 1 to pi 2.
First you have to apply the upper limit. Upper limit sin pi 2 minus pi 1 in cap. அடுத்து வந்து sin minus theta வந்து minus sin theta. அப்போ minus ஆ minus இது plus ஆயிரும். So plus sin pi 2 வந்துரும். sin pi 1 plus sin pi 2 in cap. இப்போ ஒரு approximation போடுறோம் for infinitely long straight conductor. இது நீண்ட நேர கடத்தி infinitely long முடிவில்லாத நேரம் உள்ளது. அதனால pi 1 equal to pi 2 is equal to 90 degree. sin 90 அளவு 1 1 plus 1 2 வந்துரும். அப்ப 2 நாள் கேன்சல் ஆகி 2 pi a வந்துரும். So mu naught I by 2 pi a n cap. சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது magnetic field produced along the axis of a current carrying circular coil. Circular coil. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னது? Circular coil. இதில் வந்து நம்ம நினைச்சிடும் we can take a circular coil. The center, the radius என்னது r. Radius என்னது r. ஒரு circular coil எடுத்துக்கிறோம். அந்த radius என்னது r. சென்டர்ல இருந்து z ங்கிற தொலைவுல we can take a point P. z ங்கிற direction distance we can take a point P. நம்ம P ங்கிற பாயிண்ட்ல the circular coil அது போகக்கூடிய கரண்ட் வந்து I ங்கிற கரண்ட் போகுது. அந்த கரண்ட் போறதால இந்த வட்டச்சுருள்ல வந்து I ங்கிற மின்னோட்டம் பாயறதால ஏற்படக்கூடிய காந்தப்புலம் P ங்கிற புள்ளியில ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை நிச்சயம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? we have to apply the Biot-Savart law. Biot-Savart law apply பண்ணனால we have to imagine a current element. ஒரு current element எடுத்துக்கிறோம் dl. இது ஒரு current element எடுத்துக்கிறோம். இது c, இது வந்து d. அதோட லென்த் அளவு dl ங்கிற லென்த். இது ஜாயின் பண்றோம். இந்த டிஸ்டன்ஸ் r. இதுவும் r. இந்த ஆங்கிள் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்? P ங்கிற இடத்துல we have to find the magnetic field due to the current flowing in the circular coil. இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்? we have to apply the Biot-Savart law. dB vector is equal to mu naught by 4 pi I dl vector cross r cap by r square. Equation 1. இதுல டைரக்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படினா y x z டைரக்ஷன். சரியா? So dB vector is equal to mu naught by 4 pi I dl vector cross r cap by r square. இதான் நம்ம Biot-Savart law. இப்போ dB வெக்டாரோட n மதிப்பு அதாவது மேக்னிட்யூட் dB is equal to என்ன வரும்? mu naught by 4 pi I dl sin theta by r square. இந்த தீட்டாங்கிறது 90 டிகிரி. இந்த தீட்டாங்கிறது dl க்கும் அது r க்கு ஆங்கிள். இந்த தீட்டாங்கிறது 90 டிகிரி. அதனால sin 90 1. So magnitude of the magnetic induction due to the small element dB is equal to mu naught by 4 pi I dl by r square. Equation 2. ஏன்னா sin theta வந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். sin 90 1. சரி. இப்போ first we consider the point C. The C ல என்னது? ஒரு dl ங்கற ஒரு current element வச்சிருக்கோம். அதனால P ல ஏற்படக்கூடிய magnetic induction அத dB வெக்டார் எடுத்துக்கிறோம். dB வெக்டார். இப்போ dB வெக்டாரோட வேல்யூ என்ன வரும்? அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? It is acting along PR. அதாவது இதுக்கு பெர்பெண்டிகுலரா
இந்த இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சும் ஆக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆக்டிங் அலாங் PR dB வெக்டார். அப்போ இந்த dB வெக்டார், இப்போ dB நம்ம ஏற்கனவே பார்த்தோம். dB எவ்வளவு? mu0/4 pi IDL by r square. இது dB வெக்டார். இது ரெண்டு காம்போனன்ட் இதெல்லாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட், ஒன்று வெர்டிகல் காம்போனன்ட். இந்த ஆங்கிள் பை. அப்போ ஒன்று வந்து dB cos pi, dB வெக்டார் cos pi, இன்னொன்று வந்து dB வெக்டார் sin pi. ரெண்டு காம்போனன்ட்டா பிரிச்சுக்கலாம். dB யோட மதிப்பளவு mu0/4 pi IDL by r square. ரெண்டு காம்போனன்ட்டா பிரிச்சுட்டோம். அதே மாதிரி d ங்கிற இடத்துல வரக்கூடிய ஸ்மால் எலிமெண்ட் dl, அதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? along this direction PS. அது எப்படி இருக்கும்? ஐடியலுக்கும் அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்னச்சியும் வரும் dB வெக்டார். அதே ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட், ஒன்று வந்து வெர்டிகல் காம்போனன்ட். ஒன்று வந்து dB cos pi, இன்னொன்று வந்து dB sin pi. அப்போ dB ஆனா ஈக்குவல், ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுல dB யோட வேல்யூ வந்து சேம். இது வந்து ஈக்குவல் பட் ஆப்போசிட், அதனால என்ன கேன்சல் ஆயிடும். only the resultant is due to dB sin pi. அது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? along the z axis. அப்போ அதோட வேல்யூ எவ்வளவு? dB வெக்டர் dB sin pi, டைரக்ஷன் மென்ஷன் பண்ணா along k cap. z axis அப்படிங்கிறது ijk, இது வந்து ijk k cap dB sin pi k cap. இது வந்து magnetic induction due to the small element dl. இன்னும் நம்ம என்ன செய்யணும்? we have to get for the total circular coil of radius r கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்மால் r கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆங்கிள் வந்து பை, அதாவது இது z, இது கேபிட்டல் R, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ hypotenuse equal to r square plus z square. So hypotenuse r square is equal to capital R square plus z square. So r is equal to என்ன வரும்? r square plus z square whole power 1/2. இந்த r கிடையாது. r square plus z square whole power 1/2. இத அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். So b vector can be obtained by integrating dB vector. அப்ப dB vector அப்படிங்கும்போது dB vector என்ன ஆயிரும்? dB integral dB sin pi k cap. sin pi எவ்வளவு? sin pi இது pi, அதான் sin pi opposite side by hypotenuse. So sin pi is equal to the opposite side என்ன? capital R by small r. small r வேல்யூ நமக்கு தெரியும், r square plus z square whole power 1/2. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியா? dB நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். dB எவ்வளவு? அதுல n மதிப்பு mu0/4 pi IDL by r square. நான் தீட்டா வந்து 90ங்கறனால sin 91 IDL by r square. இப்போ sin pi கண்டுபிடிச்சிட்டோம். capital R by small r into k cap. இதுல காமனா இருக்குது, கான்ஸ்டன்டா இருக்கிறத வெளிய எடுத்துறோம். mu0 I capital R by 4 pi r cube integral dl k cap. dl அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் எலிமெண்ட். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா 0 to full distance அப்படிங்கும்போது full length என்ன கிடைக்கும் நமக்கு? the circumference என்ன? 2 pi r. அப்போ ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? லிமிட் வந்து 0 to 2 pi r. அப்போ dl க்கு என்ன பண்ணலாம்? 2 pi r. so mu0 I r by 4 pi r cube into 2 pi r k cap pi பையும் கேன்சல் ஆயிடும். 2 2s are 4. இங்க r square இன்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த r cube க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so b vector is equal to mu0 I r square by 2 into r cube. நமக்கு r square தெரியும். அப்ப r cube என்ன எழுதணும்? r ஓட வேல்யூ தெரியும். சரி, r எவ்வளவு? எழுதிலாம் காமிக்கிறேன்.
r வந்து r square plus z square whole power 1/2. அப்ப r cube அப்படிங்கிறது r square plus z square whole power 3/2 whole power 3/2 whole power 3/2. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். r square plus z square whole power 3/2. So that is the expression for the magnetic induction due to the circular coil. சரி, இது வந்து நம்ம சப்போஸ் இருக்கிறார் n turns in the coil. இது வந்து ஒரு சிங்கிள் காயில் எடுத்துக்கிறோம். சிங்கிள் காயில் எடுத்துக்கிறோம். if there are n turns இருந்தா என்ன வரும்? b vector is equal to mu naught I r square by 2. இந்த வழியில n ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். n by 2 into r square plus z square whole power 3/2. அடுத்த ஸ்பெஷல் கேஸ் ஒன்று போடுறோம். at the center of the coil z என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். at the center z is equal to 0. z என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். so b vector is equal to mu naught n I r square by z 0. அப்ப 2 into r square whole power 3/2 2 cancel ஆயிடும். r cube r square cancel ஆயிடும். அப்ப at the center of the coil b vector is equal to mu naught ni by 2r. so b vector is equal to mu naught ni by 2r. so that is the magnetic induction magnetic field due to a circular coil. at the center of the coil mu naught ni by 2r mu naught ni by 2r. இது ஈஸியா தான் இருந்துச்சு. சர்க்குலர் காயில் ரேடியஸ் வந்து கேபிட்டல் R, at the center வந்து z ங்கிற டிஸ்டன்ஸ்ல p ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் dp எவ்வளவு வந்துச்சு நமக்கு? mu naught by 4 pi idl by r square. சரி, இப்போ என்ன செய்றோம் அப்படினா it acts along pr. அது வந்து என்னது? it is a vector quantity dp vector. அது ரெண்டு காம்பனண்டா பிரிக்கும். vertical component, horizontal component. அதுல இந்த ரெண்டு காம்பனண்ட்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு எலிமெண்ட் வரக்கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு மொத்த காம்பனண்ட் கிடைக்கும். so it is equal to b vector is equal to integral db vector db sin pi k cap. db க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அத sin pi க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். அடுத்து d எலிமெண்ட் இன்டகிரேட் பண்ணோம்னா 2 pi r வந்து கேன்சல் பண்ணா நமக்கு b vector is equal to mu naught I r square by 2 into r square plus z square whole power 3/2 நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து டியூ சிங்கிள் காயில் n டைம்ஸ் இருந்தா n ஆல என்ன செய்றோம்? மல்டிப்ளை பண்ணிரோம். அந்த சென்டர் ஆஃப் தி காயில் அப்படிங்கிறது z இருந்துச்சு 0 ஆயிடும். கீழ வந்து r கியூப் வரும். ஏற்கனவே r ஸ்கொயர் க்கு கேன்சல் ஆயிடும். சோ அந்த சென்டர் ஆஃப் தி காயில் b vector is equal to டைரக்ஷன் போடும் k cap. டைரக்ஷன் k cap. so center of the coil b vector is equal to mu naught ni by 2r into k cap. that's all. சரி, இன்னைக்கு இந்த பயோட்-சாவர்ட் லாவோட ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தோம். அப்படிதானே? ஒன்று வந்து டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட், அனதர் ஒன் டியூ டு சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட், ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். சரி, இன்னைக்கு உள்ள அசைன்மெண்ட் வந்து ரொம்ப குறையா தான் கொடுக்குறேன். இப்போ வர ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு ஸ்ட்ரென்த்து. நான் வரும்போது கட்டாயம் என்ன செய்யணும்? அசைன்மெண்ட் எல்லாரும் என்ன செய்யணும்? எழுதி கொண்டு வரணும். நல்லா கொஞ்சம் திருப்பி பழைய மாதிரி முதல்ல நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணீங்க. இப்போ கொஞ்சம் குறையுது. நல்லா நிறைய பேர் படிச்சு என்ன செய்யணும்? எழுதி அனுப்பு. அது உனக்கு நல்லது. இவ்வளோதான். டோன்ட் வேஸ்ட் த டைம். இந்த டைம் வந்து திருப்பி எனக்கு நினைச்சது கிடைக்காது. சரி, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு 5 மார்க். அன்னைக்கு 2 5 மார்க் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் மட்டும்தான். derive an expression for magnetic field due to long straight conductor carrying current. For Tamil medium 5 mark question. மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. ஒன்லி கொஸ்டின் தான். அதனால கொஞ்சம் படிச்சு எழுதி நினைச்சு அனுப்பிவிடு. வாட்ஸ்அப் பண்ணு. அதை ஃபைல் பண்ணி வச்சுக்க. இந்த நம்பரை போட்டு உன் நேம் செக்ஷன் போட்டு ஃபைல் பண்ணி வச்சுக்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது நினைச்சணும் கொண்டு வரணும். That's all. Thank you.